தயவுசெய்து எனது யூடியூப் சேனலுக்கு குழு சேரவும். இன்றைய கதை உங்களை சிந்திக்க வைக்கும். உள்ளதா? உண்மையில் ஏதாவது சாதிக்க எந்த வயது? ஒரு 84 வருடம் கிமானி என்ற முதியவர் செய்தார். ஏதோ அவருக்கு ஒரு இடத்தை பெற்றுத் தந்தது உலகின் கின்னஸ் உலக சாதனைகள். ஆனாலும் 80 வயதில் என்ன செய்தார்? இன்றைய தகவலை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். கதை சிறியதிலிருந்து தொடங்குகிறது. கென்யாவில் உள்ள கிராமத்தில் அனைவரும் வானொலியை கேட்கிறார்கள். கவனமாக, ஏனெனில் இன்று அரசாங்கம் ஒரு அறிவிப்பு செய்தார். அதிகரித்து வரும் கல்வியறிவின்மையை கருத்தில் கொண்டு இன்று முதல் அவர்களிடம் உள்ளது ஒருவருடன் சேர்ந்து அனைவருக்கும் பள்ளியை இலவசமாக்கியது நேர உணவு. அதன் பிறகு கிராமத்தின் அனைத்து பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகளுடன் கிராம பள்ளிக்கு திரளாக வருகிறார்கள். அங்குள்ள முதல்வர் ஜூலியா அவர்கள் அனைவரையும் அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறார். ஆனால் இதற்கிடையில் தனித்துவமான ஒன்று இன்று வரை யாரும் பார்த்திராதது அங்கு நடக்கிறது. நாங்கள் நடந்து செல்லும் 80 வயது முதியவரை பார்க்கவும் ஒரு குச்சியுடன் பள்ளியை நோக்கி. ஆனால் அதற்குள் கேட் மூடப்பட்டது. ஆனால் அவர் இன்னும் உள்ளே வந்து அவளை மதிக்கிறான். அங்குள்ள ஆசிரியர் ஆல்பர்ட் கிமானியிடம் பேசும் ஜூலியாவை அழைக்கிறார். அவனிடம் இருந்தது அவன் கையில் ஒரு வெட்டு. அதை பார்த்ததும் அவனுக்கும் புரிந்தது. பள்ளியில் படிக்க வேண்டும். ஆனால் ஜூலியா சொல்கிறாள், இந்த பள்ளி குழந்தைகளுக்கானது. ஆனால் கிமானி வானொலியில் கேட்டதாக கூறுகிறார். பள்ளி அனைவருக்கும் இலவசம் என்று. ஏன் நான் உள்ளே போகவில்லை. ஆனால் ஆல்பர்ட் என்றால் அவளை வெளியேறச் சொல்கிறது. அவன் கொடுத்தால் அவளை பள்ளியில் சேர்க்கிறார்கள். அவர் அவமானப்படுத்தப்படுவார். அவருடைய பெற்றோரும் வருத்தப்படுவார்கள். மானி இன்று சோகமான இதயத்துடன் திரும்பியதற்கு காரணம். ஆனால் அவனுடைய தைரியம் வலிமையானது. யாருடைய விதி கடவுளால் தன் கைகளால் எழுதப்பட்டது. அவர் நிச்சயமாக பெரிய ஒன்றை செய்ய வேண்டும். மானிக்கும் இதேதான் நடக்கும். ஏதோ நடக்கப் போகிறது நண்பர்களே. பார்த்து கொண்டே இருங்கள். அடுத்த நாளிலிருந்து வகுப்புகள் தொடங்கும். ஆசிரியர் பற்றாக்குறையால் ஜூலியா தானே வகுப்பு எடுக்கிறார். அங்கு ஆல்பர்ட் இன்று மீண்டும் வந்திருப்பதாக அவளிடம் கூறுகிறான். அவள் வெளியே செல்லும் போது அவள் அதை பார்க்கிறாள். கிமானி அங்கே நின்று கொண்டிருக்க அவள் ஏன் அவனை ஆச்சரியத்துடன் கேட்கிறாள். இந்த வயதில் படிக்க விரும்புகிறார். அதற்கு அவர், ஏனென்றால் நான் படிப்பறிவில்லாதவன் என்பதை ஏற்க விரும்பவில்லை. இதை கேட்ட ஜூலியா அவனிடம் அனுதாபம் கொள்கிறாள். ஆனால் அவள் உதவியற்றவள். ஏனென்றால் அவன் என்றால் இதை செய்தால் அவரது மேலதிகாரிகள் அவரை வேலையை விட்டு நீக்குவார்கள். அதனால்தான் ஆல்பர்ட் அவனிடம் நீ என்று கூறுகிறான். அதற்காக இப்படி பள்ளிக்கு வரவே முடியாது. உங்களுக்கு சீருடை, பேனா, பென்சில் மற்றும் புத்தகம் தேவைப்படும். அவனுடைய நிலை என்னவென்று அவனுக்கு நன்றாகவே தெரியும். நன்றாக இல்லை, அவன் இப்படி பள்ளிக்கு வரமாட்டான். விருப்பம் அதை வாங்க முடியாது. ஆனால் நண்பர்களே, யாராக இருந்தாலும் ஏதாவது செய்ய முடிவு செய்கிறான். அதை முடித்த பின்னரே அதை விட்டுவிடுகிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரே ஒரு நபர் மட்டுமே இருந்தார். அதன் பிடிவாதத்தால் ஒரு மலை 2 துண்டுகளாக உடைந்தது. ஆம், அவர் யார் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் மஞ்சி. சரி, கதைக்கு வருகிறேன். இங்கே மணியா பெறத் தொடங்குகிறார். கிராம மக்கள் அனைவரும் கவலையடைந்தனர். அவரை கேலி செய்யுங்கள் மற்றும் அவரை கேலி செய்யுங்கள். அவரது கடைசி நாட்களில் அவர் குழந்தையாக மாறப்போகிறார். ஆனால் இந்த நேரத்தில் கிமானி காது கேளாதவராகிவிட்டார். அவனால் எதையும் கேட்க முடியாது. இரவு அவருக்கு ஒரு யோசனை வருகிறது. ஏனில்லை, அவருடைய கோழிகளை விற்கலாம். ஒருவேளை ஏதாவது செய்யலாம். அவர் காலையிலும் என்ன செய்தாலும் அதையே செய்கிறார். அவர் பெரும் பணம். அவர் சில துணிகளை வாங்குகிறார், பென்சில்கள் மற்றும் சில புத்தகங்கள், மற்றும் பின்னர் வீட்டிற்கு வந்து அவற்றை வாங்குகிறார். தன்னை ஆடை அளவுக்கேற்ப தைக்கிறார் என்று காத்திருக்கிறார். நாளை அவரை யாரும் தடுக்க மாட்டார்கள். அவரிடம் இப்போது எல்லாம் இருக்கிறது. அதனால்தான் விரைவில் காலை வருகிறது. அவர் தயாராகி அடைகிறார். மீண்டும் ஒரு முறை பள்ளி வாயிலில் யூனிஃபார்மில் அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டாள் ஜூலியா. இந்த மனிதனுக்கு இப்போது இருக்கிறது என்பதில் அவள் உறுதியாக இருந்தாள். யாரையும் தடுப்பதை தடுக்க மாட்டேன் என்று முடிவு செய்தார். இப்போது அவள் எப்பொழுது என்று அவனை கேட்கிறாள் என்று இந்த குழந்தைகளின் பெற்றோர் என்னிடம் கேட்பார்கள். நான் ஏன் இங்கு அனுமதிக்கப்பட்டேன் என்பதை நான் உங்களுக்கு கொடுத்துள்ளேன். நான் அவர்களுக்கு என்ன சொல்வேன்? மணி கூறுகிறார். நான் ஒரு நல்ல மனிதனாக மாறுவேன் என்று அவர்களிடம் சொல்லுங்கள். நான் மிகவும் கடினமாக உழைக்கிறேன். இதை கேட்ட அவள் அவரது வாழ்க்கையின் முதல் படிக்கான கதவை திறக்கிறார் மற்றும் கிமானி முதல் முறையாக பள்ளிக்குள் நுழைகிறார். ஆனால் ஆல்பர்ட் இதில் மகிழ்ச்சியடையவில்லை. ஏனென்றால் அவர் தனது வேலையை இப்படி இழக்க நேரிடும். ஆனால் ஜூலியா அவனை உள்ளே அழைத்துச் செல்கிறாள். அனைத்து குழந்தைகளுக்கும் அவரை அறிமுகப்படுத்துகிறது. இன்று அவனுக்கு முதல் வகுப்பு. இங்கே ஜூலியா அனைவரையும் ஏ என்ற எழுத்துக்களை எழுதச் சொல்கிறார். எல்லோரும் அதை எளிதாக செய்கிறார்கள். ஆனால் கிமானி தனது வாழ்க்கையில் முதல் முறையாக பென்சிலை பிடித்துள்ளார். அதுவும் தவறான வழியில். இது அவனை பார்த்ததும் ஜூலியா புரிந்து கொண்டாள். அதனால்தான் அவள் அவரிடம் சென்று சரியான வழியை கூறுகிறார். அவர் மிகவும் இருந்தார். இன்று முதன்முறையாக எதையாவது எழுத முயன்றதில் மகிழ்ச்சி. நண்பர்களே, கிமானி நல்ல மனிதர். அவர் ஒரு மனிதர் மற்றும் அனைவரையும் மதிக்கிறார். அங்கு உள்ளது அவர் அமர்ந்திருக்கும் இடத்தில் அவரது வயதில் யாரும் இல்லை. ஆனாலும் எல்லோரிடமும் மிகவும் அன்பாக பேசுவார் மற்றும் ஒன்றாக வாழ்கிறார். சில மணி நேரம் கழித்து பள்ளி எல்லோருடனும் முடிகிறது. மேலும் வெளியில் ஒரு குழந்தையின் தந்தை அவனை கவனிக்கிறான்.
பார்த்து ஆச்சரியப்பட்டார். அவன் பள்ளியை விட்டு வெளியே வருகிறான் என்று. எனவே அவர் தனது மகளிடம் கேட்கிறார், கிமானி தனது பள்ளியில் என்ன செய்கிறார்? அவர் கிமானி அதே வகுப்பில் படிக்கிறார் என்று கூறுகிறார். மறுபுறம் அவள் அப்படி சொன்னதை அறிந்து அவன் ஆச்சரியப்பட்டான். அவள் எந்த வழியில் சென்றாலும் அனைத்தும் கிராம மக்கள் அவளை கேலி செய்கிறார்கள். அவளுடைய ஆடையை கேலி செய்யுங்கள். ஆனால் கிமானி தனது வழியில் தொடர்கிறார். மறுபுறம் ஜூலியாவின் கணவர் அவர் வேண்டும் என்று நினைக்கிறார். நகரத்திற்கு சென்று குடியேறுங்கள். ஆனால் ஜூலியா இந்த கிராமத்தை பற்றி அவள் கவலைப்படுகிறாள். இந்த குழந்தைகளின் பொறுப்பு. எனவே அவர்களை நடுவில் விட்டுவிட முடியாது. மறுபுறம் மணி அவர் பள்ளியில் கற்றுக்கொண்டதை மீண்டும் கூறுகிறார். கற்றுக்கொள்ள முயற்சிக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் நேரம் யாரோ அவரது வாயிலை தட்டுகிறார்கள். எப்பயாவது அவன் அருகில் சென்றால் அவன் பார்க்கிறான். பள்ளி அப்போது அவருக்கு மிகவும் மோசமாக இருக்கும். ஏனெனில் அந்த இடம் குழந்தைகளுக்கானது. பிறகு கிமானி தனது கடந்த காலத்தை நினைவு கூர்ந்தார். அந்த நேரத்தில் கென்யா போன்ற பல நாடுகள் கீழிருந்த போது பிரிட்டிஷ் ஆட்சியில் கருப்பின மக்கள் இருந்தனர் அடிமைகளாக வைத்து. இது கிமானியின் குடும்பமும் அவரும் அடங்குவர் யார் என்ற பயத்தில் இரவு முழுவதும் தூங்க முடியவில்லை. அவன் இருந்தானா? போரில் இழந்தவை ஏராளம். சரி, பிறகு என்னவென்று தெரிந்து கொள்வோம். நடந்தது. சரி, மறுநாள் காலை வந்து எல்லா குழந்தைகளும் அவர்கள் ஒவ்வொருவராக அழைக்கப்படுவதால் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. கருங்குருவியில் எழுதுங்கள், மானியின் முறை வருகிறது. ஆனால் இன்று அவர் உடல்நிலை சரியில்லை. வேறு சில உலகில் அவர் தொலைந்து போனார். ஜூலியா தான் அவரை மீண்டும் மீண்டும் அழைத்தார். ஆனால் அவர் எதுவும் கேட்கவில்லை. பின்னர் ஆல்பர்ட் அங்கு வந்து அனைத்து குழந்தைகளின் புத்தகங்களையும் சரிபார்க்கிறார். அவர் கிமானியின் புத்தகத்தை சரிபார்த்து அவரது பென்சில் உடைந்திருப்பதை காண்கிறார். அவர் அருகில் வைக்கப்பட்டுள்ள ஷார்பனர் மூலம் அதை கூர்மைப்படுத்தும்படி கேட்கிறார். ஆனால் அங்கு சென்ற பிறகு மீண்டும் கிமானி அவரது கடந்த காலத்தையும் ஆங்கிலேயர்கள் இருந்த நாளையும் நினைவு கூர்ந்தார். அவரை அவமானப்படுத்தியது. அதன் காரணமாக அவரது காதில் பென்சில் செருகப்பட்டது. இன்றும் அவர் செவித்திறன் குறைபாடுள்ளவர். இப்போது மதிய உணவு இடைவேளையின் போது ஜூலியா இன்று அவருக்கு என்ன நடந்தது என்று கேட்கிறார். கிமானி சொல்வதைத் தவிர அவர் ஏன் எதுவும் பேசவில்லை? எதற்கும் பதில் சொல்லாமல் அமைதியாக அமர்ந்திருந்தான். சிறிது நேரம் கழித்து சில குழந்தைகள் அவரிடம் வருகிறார்கள். மேலும் அவர் கையில் அணிந்திருக்கும் வளையலை பற்றி அவரிடம் கேளுங்கள். மானிதான் அவரது வகுப்பில் படிக்கும் குழந்தைகளுடன் மிக நெருக்கமாக என்று, அதனால்தான் அவர் ஒருவராக இருந்ததாக அவர்களிடம் கூறுகிறார். முந்தைய மற்றும் அந்த நேரத்தில் அடிமைகளை அடையாளம் காண அவர்களுக்கு ஒரு வளையல் வழங்கப்பட்டது. அவருடைய கதையை கேட்ட குழந்தைகள் கூட்டம் அங்கு திரள ஆரம்பித்தது. அவரது கதையை கேட்டதும் குழந்தைகள் கூட்டம் அங்கு திரண்டது. ஆல்பர்ட் இருந்தார். இதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியடையவில்லை. ஏனென்றால் அவர் அனைவருக்கும் பிடித்தவராக மாறிவிட்டார். படிப்படியாக நேரம் செல்லத் தொடங்குகிறது. மணியா படிப்பில் சிறந்து விளங்குவதாக. அவள் ஒன்றை புரிந்து கொள்ளத் தொடங்குகிறாள். குழந்தைகள் சண்டையிடுவதை அவள் பார்க்கும் நாள். அவள் உடனே அவர்கள் அருகில் சென்று அவர்களை பிரிக்கத் தொடங்குகிறார். ஆனால் அந்த பையன் அவளை தொடர்ந்து நம்புகிறான் என்று ஆல்பர்ட் யோசிக்க ஆரம்பித்தான். கிமானி அவனை அடிக்கிறார். இது ஒரு உருவாக்குகிறது அங்கு கொஞ்சம் லேசான மனநிலை. தற்செயலாக புரோட்டோ என்ற ஆலோசகரும் அன்றிருந்தார். கிமானியிடம் சென்று நிறையச் சொல்லியவர். மேலும் அவர் ஜூலியாவிடம் கூறுகிறார். அவரை மூத்த குழந்தைகளுக்கான பள்ளியில் சேர்த்து, அவளைத் தவிர அவன் இங்கே என்ன செய்கிறான்? கிமானி ஒரு சுதந்திர போராட்ட வீரர் என்பதை அவருக்கு விளக்கினார். அவர் எதையும் படித்ததில்லை. அதனால்தான் அவர் முதலில் படிக்க வேண்டும். அடித்தளத்தை வலுப்படுத்துங்கள். ஆனால் புரோட்டோவுடன் போராட வேண்டும். கிமானி இல்லை, மாறாக அவர் தனது சாதியை வெறுக்கிறார். கிமானிக்கு எந்த ஜாதி இருக்கிறது என்று கூறுகிறார். எப்போதும் இருந்தது ஆங்கிலேயர்களால் அடிமைப்படுத்தப்பட்டவர் மற்றும் அவரது மனைவியைப் போல அல்ல. இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடியவர் மற்றும் தனது சொந்த குடும்பத்தின் உயிரை தியாகம் செய்தார். ஆனால் ஜூலியா எதிர்க்கிறார் அவர்களுக்கு. ஏன் என்று அவள் விளக்குகிறாள். பல ஆண்டுகளுக்கு முன்பு நம் முன்னோர்கள் செய்ததற்காக மற்றவர்களை தண்டிக்கிறோம். இப்போது கென் இலவசம். ஆனால் புரோடோவின் வார்த்தைகள் இங்கே மணிக்கு பிடிக்கவில்லை. அதனால்தான் என்று கோபமாக அவனிடம் கூறுகிறான். நாங்கள் அவருக்கு எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டோம் என்று சொல்வது தவறு. இழந்தது. ஆனால் நீங்கள் எப்போதும் ஆங்கிலேயர்களின் உள்ளங்கால்களை நக்கினார். இதனால் ஜூலியாவுக்கு கொஞ்சம் கோபம் வருகிறது. அவர் உண்மையில் இருந்திருந்தால் என்று கூறுகிறார். அவர் தனது நாட்டிற்காக போராடினார். இன்று உயிருடன் இல்லை. பின்னர் முதல் முறையாக மணி வெளிப்படுத்துகிறார் அவனுடைய கடந்த காலம் அவளுக்கு. அவர் புத்தகத்தை திறந்து அவர் 13 ஆண்டுகள் அடிமையாக வைத்திருந்தார் என்றும் அந்த காலகட்டத்தில் அவருக்கு என்ன செய்யப்பட்டது. ஆனால் அவர் ஒரு நாள் தவிர எல்லாவற்றையும் தாங்கினார். அவரது மனைவி மற்றும் அவரது 3 வயது மகள் அவருக்கு முன்னால் நிர்வாணமாகி, பின்னர் அனைவரும், ஜூலியா அவரையும் பின்னர் ஆங்கிலேயர்களையும் அவமானப்படுத்தியது. என் கண் முன்னே அவனை சுட்டேன். என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இதற்கு மேல் என்ன? எனது தேசபக்திக்கு இதைவிட ஆதாரம் தேவை. என் குடும்பத்தின் இரத்தம் இந்த நாட்டு மண்ணில் கலந்துவிட்டது. அவருடைய வார்த்தைகளை கேட்டு ஜூலியா முற்றிலும் அமைதியாகி விடுவார். அவன் ஏன் என்று அவளுக்கு புரிந்தது. அன்று மிகவும் அமைதியாக இருந்தாள். ஆனால் அவள் இன்னும் அவனுக்கு கற்றுத்தர விரும்புகிறான். ஆனால் புரோண்டோவின் உத்தரவு என்னவென்றால், அவள் செய்ய வேண்டும் ஊருக்குச் சென்று பெரிய பிள்ளைகளுக்கான பள்ளியில் படிக்க வேண்டும். ஆனால் ஜூலியா ஹாலில்
அவள் இல்லை, ஒப்புக்கொள். அவள் கல்வி அமைச்சுக்குச் செல்கிறாள், எல்லாவற்றையும் அவர்களுக்கு விளக்குகிறது. ஆனால் அவள் பெறுகிறாள். இங்கே ஏமாற்றம் மற்றும் இதை கிமானியிடம் கூறுகிறார். அதன் பிறகு அவர்தான் இருக்கும் ஊருக்கு போவது சரி என்று முடிவு செய்கிறான். அவரது கிராமத்தில் இருந்து 7 ஆண்டுகள் தொலைவில், கிலோமீட்டர் தொலைவில் அவர் செய்கிறார். பஸ்ஸுக்கு பணம் இல்லை. அதனால் அவனிடம் அந்த 7 கிலோமீட்டர்களை தனது குச்சியின் உதவியுடன் அளவிடுகிறார். அவர் நகரத்தை அடைகிறார். அது இருக்கும் அவருக்கு ஒரு வித்தியாசமான உலகம். மக்கள் ஓடுகிறார்கள். எல்லாம் அவன் பள்ளிக்குச் செல்லும் போது அப்பால் இருந்தது. அங்குள்ள குழந்தைகளுக்கும் கூட இருந்தது. படிக்க ஆசையே இல்லை. கிமானியால் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று அங்கு கற்பிக்கப்பட்டது. ஏனென்றால் அவளிடம் இருந்தது. சில நாட்களுக்கு முன்புதான் எழுதவும் படிக்கவும் கற்றுக்கொண்டார். மிக விரைவாக மேம்பட்ட படிப்பு. அவர் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? அதனால்தான் அவர் திரும்பி வந்து எல்லாவற்றையும் ஜூலியாவிடம் கூறுகிறார். அவர் சில வருடங்களுக்கு முன்பு அவளிடம் சொல்கிறாள். அவர் சுதந்திரத்திற்காக போராடிய போது அவருக்கு இருந்தது. ஜனாதிபதியிடமிருந்து ஒரு கடிதம் கிடைத்தது. ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர் படிப்பறிவில்லாதவர். அந்த கடிதத்தை படிக்க முடியவில்லை. பின்னர் அவர் அதை முடிவு செய்தார். ஒரு நாள் அதை அவனே படிப்பான். அவர் ஜூலியாவை வைத்திருக்கிறார். கை மற்றும் அவளிடம் கோருகிறது, எந்த வகையிலும் படிக்க கற்றுக்கொடுங்கள். அவருக்கு முன்னால் அவர் ஜூலியாவிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தார் அவனுக்கு உதவு. அதனால்தான் அவள் புரோட்டோவை அழைத்து அவரை அனுமதிக்குமாறு கோருகிறார் கிமானி பள்ளிக்கு வர. ஆனால் உங்கள் மதமும் உங்கள் சாதியும் குழப்பமடையும் போது அவள் மற்றொரு நபரின் எதிரியாக மட்டுமே உங்களை பார்க்கிறது. இதுதான் அதே விஷயம் புரோட்டோ. கிமானி திரும்பி வந்து ஜூலியாவால் எதுவும் செய்ய முடியவில்லை. இப்போது அடுத்தது காலையில் மீண்டும் ஒரு முறை பள்ளிக்கு வந்தான். எல்லா குழந்தைகளிடமும் விடை பெறுகிறது. ஏனெனில் இந்த நாட்களில் அவர் குழந்தைகளுடன் மிகவும் நெருக்கமாகிவிட்டார். அதனால்தான் அவர்களிடம் கடைசியாக விடை பெற்றுச் செல்வார். ஜூலியா இந்த விஷயத்தை பார்க்கும்போது அவர் பார்க்கவில்லை. அப்போது அவளுக்கு ஒரு யோசனை வருகிறது. அவள் கிமானியிடம் சென்று அதை சொல்கிறாள். இன்று முதல் நீங்கள் பள்ளிக்கு மாணவராக அல்ல, ஒரு மாணவராக வருவீர்கள். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உதவி செய்பவர். இப்போது மெதுவாகவும் படிப்படியாகவும் கிமானி பற்றிய செய்திகள் ஆரம்பித்தன. மக்கள் பேச ஆரம்பித்த நகரத்தை அடைந்து, அதாவது 80 வயது முதியவர் பள்ளிக்குச் சென்று சிறிது நேரத்தில் அவர் தொடங்கினார் பிரபலமாகிறது. அவரது நேர்காணலுக்கு உலகம் முழுவதிலும் இருந்து மக்கள் வரத் தொடங்கினர். அவர்களில் ஜூலியாவும் பிரபலமானார். மக்கள் இருந்தனர். கிமானியின் மேசியாவாக அவளை பார்க்கிறான். ஏனென்றால் அவனுக்கு கற்பிக்க அவள் மிகவும் கஷ்டப்பட்டாள். ஆனால் போது இதை அறிந்த கிராமவாசிகள் ஜூலியா மீது கோபப்பட ஆரம்பித்தனர். ஏனெனில் அவர்கள் உணர்கிறார்கள் அவள் தன்னை பிரபலப்படுத்துவதற்காக இதையெல்லாம் செய்கிறாள் என்று. பெற்றோர்கள் அனைவரும் பள்ளியை நோக்கி நகர்ந்தனர் மற்றும் ஜூலியா மீது பாய்ந்து. ஆனால் அவள் அவர்களை சமாதானப்படுத்த கடுமையாக முயற்சி செய்கிறாள். இதற்கிடையில் புரோட்டோ அங்கு வந்து நீ வேண்டுமென்று அவளிடம் சொல்கிறான். அவனை வேலையிலிருந்து நீக்கிவிடு. அவன் சாதி பற்றி உனக்கு தெரியாதா? அவர் யாருடனும் தொடர்புடையவர் அல்ல. இதனால் கோபமடைந்தார் ஜூலியா. அவள் வருவாள் மற்றும் எதுவாக இருந்தாலும் என்று கூறி அவருக்கு பதில் அளிக்கிறார். நடந்தது கடந்த காலமாகிவிட்டது. அது உங்களுக்கும் எனக்கும் நல்லது. நாங்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிறோம். செய்வேன் என்று மீண்டும் சொல்கிறேன். என் முடிவை மாற்ற வேண்டாம். ஏனென்றால் நாங்கள் வெளியேற வேண்டும். பின்னர் அவருக்கு மிரட்டல் அழைப்பும் வருகிறது. கதை தொடர்கிறது. ஒரு நாள் சிலர் பள்ளிக்கு அருகில் அவரிடம் வருகிறார்கள். அவரது வேலையில் மிகவும் மகிழ்ச்சி. ஆனால் இதற்கிடையில் நாங்கள் அதே குழந்தையின் தந்தையை பார்க்கவும் முதலில் கிமானியை கொன்றார். அவருடைய பெயர் இருப்பதை நான் பார்த்தேன். காமாவோவும் அவனும் ஜூலியாவை அவள் பெற வேண்டும் என்று மிரட்டியுள்ளனர். கிமானியின் நேர்காணலுக்காக எடுக்கப்பட்ட பணம் இல்லையெனில் அது மிகவும் மோசமாக இருக்கும். ஆனால் ஜூலியா பணம் எதுவும் எடுக்கவில்லை. ஆனால் இப்போது ஜூலியா பயப்பட ஆரம்பித்து விட்டால். தனியாக வாழ்கிறார். அதனால தான் அவள் சார்லஸை அழைக்கிறாள். அவரை வீட்டிற்கு அழைக்கிறார். ஆனால் யாரோ சார்லஸை அழைக்கிறார்கள் மற்றும் அவனுடைய பொய்யை அவனிடம் கூறுகிறான். அவர் இல்லாத நேரத்தில் மனைவி வேறொருவருடன் வசிக்கிறார். யாராக இருந்தாலும் அவர்களது உறவை முறித்து கொள்ள விரும்பினார். அதனால் ஜூலியா ஆகிவிடுகிறார் பலவீனமானது. ஆனால் இவை அனைத்தும் சரியாக செய்யப்படுகின்றன. 80 வயது முதியவரை படிக்க விடாமல் தடுக்க இது தெளிவாக காட்டுகிறது. அந்த நாள் மாணி என்றால் படிக்கத் தொடங்கினார். இந்த கிராமவாசிகளுக்கு கொடுக்கப்படும் அறை கிமானியாக இருக்கும் பொறுத்து கொள்ள முடியாது. அதன் மேல் மறுபுறம் அவர் மறுநாள் பள்ளிக்குச் செல்ல இருந்தபோது கிமானி தன் வழியை நிறுத்தினான் மற்றும் என்ன பணம் என்று கூறுகிறார். உங்களுக்கு கிடைத்துவிட்டது, என்னிடம் கொண்டு வாருங்கள். ஆனால் கிமானி கூறுகிறார் அவனுக்கு கொஞ்சம் பணம் வேண்டும் என்று. புரியவில்லை. ஆனால் கமாவுசியே இதை ஜீரணிக்கவில்லை. அதனால்தான் அவர் சிலரை சேகரித்து பின்னர் பள்ளியை தாக்கச் சொல்லுகிறார். இப்போது எல்லோரும் ஒப்புக்கொள்கிறார்கள். ஆனால் மாணி இதை பார்த்ததும் அவர் அனைவரையும் கொன்று விரட்டுகிறது.
அவர்கள் சென்ற பிறகு அவர் காமாவின் மகனிடம் சென்றார். அவருடன் நட்பு கொள்ள முயற்சிக்கிறது மற்றும் அவருக்கான படிப்பை எப்படி நினைவில் வைத்துக் கொள்ள முடியும் என்பதையும் அவருக்கு விளக்குகிறது. நீண்ட காலம் இதை செய்வதினால் அவர் விரைவில் மறக்க மாட்டார். கதை முன்னேற்றம் மற்றும் ஒரு நாள் கல்வி அமைச்சகத்திடமிருந்து ஜூலியாவுக்கு கடிதம் வந்தது. அது இந்த கடிதத்தில் அவள் இடமாற்றம் செய்யப்பட்டாள், அதாவது இப்போது அவள் இங்கே இருக்க வேண்டும். அவள் இதை சார்லஸிடம் சொல்கிறாள். அவன் வெகு தூரம் செல்ல வேண்டும், அதனால் அவரை ராஜினாமா செய்யச் சொல்கிறார். ஆனால் ஜூலியா தனது வேலைக்கு மிகவும் நெருக்கமானவர். அவர் குழந்தைகளுக்கு கற்பிப்பதை நிறுத்த முடியாது. அவளுடைய இந்த முடிவை கேட்டு சார்லஸ் ஆனார். ஒருவேளை அவரது மனைவி என்று நம்பினார். யாரோ ஒருவருடன் தொடர்பு வைத்திருப்பது அதன் காரணமாக உள்ளது. அவர்களுக்கு இடையே வாக்குவாதமானால் ஜூலியா தன் முடிவை மாற்றிக்கொள்ளவில்லை. அன்று அவள் கிமானியின் வீட்டிற்கு சென்று நாளை விடை பெற வருமாறு அழைக்கிறார். அவர் அவளை தன்னுடன் அழைத்துச் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறான். ஆனால் இப்போது ஜூலியா செய்கிறார். எந்த பிரச்சனையையும் சந்திக்க விரும்பவில்லை. எனவே அவள் மறுத்துவிட்டால் அங்கிருந்து புறப்படுகிறது. இப்போது அடுத்த நாள் விடைபெறுதல். எல்லா குழந்தைகளும் அங்கே இருக்கிறார்கள். ஆனால் ஜூலியா அவள் மிகவும் நல்லவள் என்பதால் உணர்ச்சி வசப்பட்டவள். மாணவர் அங்கு இல்லை. அவர் தூரத்தில் நின்று கொண்டிருந்தார். அவனை பார்த்து கொண்டே மீண்டும் தன் அடிகளை அங்கேயே திருப்பினான். இப்போது 2 மாதங்களுக்கு பிறகு புதிய முதல்வர் அங்கு வருகிறார் மற்றும் அனைவரும் பெற்றோர்கள் அவரை நன்றாக வரவேற்கிறார்கள். ஆனால் குழந்தைகள் அவரை விரும்புகிறார்கள். அவள் வராத போது அவர்கள் அதே பழைய அதிபரை விரும்பினர். அதனால்தான் அவர்கள் கேட்டை மூடுகிறார்கள். அதன் மீது கற்களை வீசத் தொடங்குங்கள். அதை பார்த்து அந்த பெண் அங்கிருந்து ஓடிவிட்டாள். மீண்டும் புதிய அதிபருக்காக அனைவரும் காத்திருக்கின்றனர். அவர்கள் அங்கு செல்கிறார்கள். ஆனால் மணி வித்தியாசமாக செய்கிறார். அவர் தனது கடைசி மிருகத்தை விற்கிறார். நகரத்திற்கு செல்கிறது மற்றும் கல்வி அமைச்சின் அலுவலகத்திற்கு செல்கிறார். அவன் ஒரு காத்திருக்கும்படி கேட்டார். ஆனால் கிமானி செய்கிறார். அவ்வளவு நேரம் இல்லை. அதனால் நேராக சென்று விடுகிறார் தலைவர். அவர் அவரை அடைந்து தொடங்குகிறார். அவனுடைய போராட்டங்களை பற்றி கூறுகிறான். அவர் மக்களின் நம்பிக்கைகளை அவர் ஏற்கனவே அறிந்திருந்தார். ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் அமர்ந்திருக்கும் இடத்தில் ராணியின் ஆட்சி இருந்தது. ஆனால் அது உள்ளது போய்விட்டது. ஆனால் அவரது சிந்தனை இன்னும் இருக்கிறது. அது இந்த நாட்டிற்காக நான் தியாகம் செய்தேன் மக்களே. நீங்கள் இதை பார்க்க விரும்புகிறீர்களா? கிமானி தனது சட்டையை கழற்றினார். ஆங்கிலேயர்களின் காயங்களை காட்டுகிறது. பல ஆண்டுகளாக அவருக்கு கொடுத்தார். இப்போது நம் நாட்டின் குழந்தைகள் கற்பிப்பதில் ஒரு பெண். எல்லாவற்றையும் நீங்கள் பணயம் வைத்தேன். அவளை மாற்றினான். இது சரியல்ல. ஆங்கிலேயர்கள் எனக்கு மிகுந்த வேதனையை கொடுத்துள்ளனர். ஆனால் நான் நின்று அவர்களுடன் சண்டையிட்டேன். நமது கடந்த காலத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சிறப்பாக ஆக நாம் நல்ல ஆசிரியர்களாக இருக்க வேண்டும். இவ்வாறு கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். அவனுடைய அனைத்தையும் கேட்டது வார்த்தைகள். அனைவரின் கண்களும் குனிகின்றன. தங்களிடம் இருப்பதை உணர்கிறார்கள். அவர்கள் ஏதோ தவறு செய்திருந்தாலும் எதையும் மாற்றும் நம்பிக்கை இல்லை. ஆனால் மீண்டும் ஒரு நாள் வாயிலில். ஆனால் யாரோ ஒருவர் வருகிறார். ஜூலியா. எல்லா குழந்தைகளும் அவளை நோக்கி ஓடினார்கள். அவள் இங்கு நிரந்தரமாக மட்டுமே வந்திருக்கிறாள். கிமானியின் காரணமாக. இன்று அவள் இறுதியாக ஜனாதிபதி கொடுத்த கடிதத்தை கொண்டு வருகிறார். ஏனென்றால் அவளுக்கு இப்போது படிக்கத் தெரியும். ஆனால் அவைகள் உள்ளன. இன்னும் சில வார்த்தைகள் அவனால் படிக்க முடியவில்லை. அதனால் ஆல்பர்ட் அவற்றை படிக்கத் தொடங்கினார். அதில் கென்யா அதிபர் அவரது தியாகத்திற்கு நன்றி. அவர் உண்டு. இந்த நாட்டிற்காக பல ஆண்டுகளாக சித்திரவதைகளை அனுபவித்தார். அந்த நிலவரையில் என்னவென்று யாருக்கு தெரியும்? ஆங்கிலேயர்களின் போது நீங்கள் என்ன பார்த்தீர்கள்? தன் குடும்பத்தை தன் கண்முன்னே கொன்றாரா? அவனால் அந்த பொருளை திருப்பித் தர முடியாது. ஆனால் ஆம், அவன்தான் அவளுடன் நின்று. முழு கடிதத்தையும் கேட்டபின் வலி மற்றும் என்பதை ஜூலியா புரிந்து கொண்டார். கிமானி பட்ட துன்பம் யாருக்கும் இல்லை. இது நகைச்சுவை அல்ல. அது எல்லோருடைய விஷயமும் அல்ல. கிமானிக்கும் அமைதி கிடைத்துள்ளது. ஒருவேளை அவர் கண்டுபிடித்திருக்கலாம் அவரது இலக்கு. அது இங்கே சொல்லப்படுகிறது. உண்மையில் அந்த நாளுக்கு பிறகு கிமானி அங்கு ஐக்கிய நாடுகள் சபைக்கு அழைக்கப்பட்டது. அவர் மக்கள் முன்னிலையில் உரை நிகழ்த்தினார். உலகை இயக்குங்கள். இதுவே கல்வியின் சக்தி. உலகின் முதல் நபர் மணி என்று 80 வயதில் ஆரம்ப பள்ளியில் படிக்கத் தொடங்கியவர். அதன் பிறகு அவர் இருந்தார் மூலம் அமெரிக்காவில் வீடும் வழங்கப்பட்டது. அங்கு அரசாங்கம். அங்கு அவரது வாழ்க்கை அதிகமாகிவிட்டது. சிறப்பாக அவருக்கு நல்ல பணம் கிடைத்தது. அதன் உதவியை அவர் தனது கடைசி செலவு செய்தார். 19 ஆண்டில் வசதியாக தருணங்கள் அவர் தனது இறுதி மூச்சு. நான் உன்னை நம்புகிறேன். கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதை அனைவரும் உணர்ந்திருக்க வேண்டும். மற்றும் படித்த பிறகு நீங்கள் என்ன செய்ய முடியும்? சரி, நீங்கள் எப்படி விரும்பினீர்கள் கதை? கீழே கருத்து தெரிவிப்பதன் மூலம் எங்களிடம் கூறுங்கள்.